ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து நாங்கள் ஒரு திருவிழாவுக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னா ஒரு திருவிழாவுக்கு வந்திருக்கோம். திருவிழானா நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இந்த ஊர் பக்கம் இந்த வில்லேஜ் பக்கம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து சென்னையில் அந்த ஆர்ட் ஆஃப் சிட்டியில் நடக்கிற ஒரு நாள் கூத்து திருவிழா. இது ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் நடக்கும் திருவிழா. 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் நடக்கும். பட் இது அப்படி கிடையாது. இது மாலையில் ஆரம்பித்து இரவோட முடிகிற திருவிழா. இது ஆனால் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது திருவிழான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த திருப்பதி கொடை அப்படிம்பாங்க. ஆமாம், சென்னையில் பிரசித்தி பெற்ற அந்த திருப்பதி கொடை. இது வருஷம் இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்கும். அது டேட்டு மாத்திரம் மாறி மாறி வரும். ஆனால் இன்னைக்கு வந்து அக்டோபர் மாசத்துலயே வரும். ரோடு பூரா பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமோ வெள்ளமோ ஒரே ஜாலியா இருப்பாங்க எல்லாம். ஒரே கொடை. ஆனால் அது ஆக்சுவலாக வந்து திருப்பதி கொடை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு பூரா ஒரே கடை தான் இருக்குங்க. ஆமாம், மக்கள் அதுக்குதான் வருவாங்க. ஆமா, அதை தான் நாங்கள் பார்க்கறதுக்காக போகிறோம். கடை பார்க்க போகிறோம். கொடை பார்த்துட்டு கடை பார்த்துட்டு போவோம். கொடைன்றது வந்து அது சென்னையில் வந்து ஒரு பகுதியிலேருந்து கிளம்பி வர்றது. அது ஒவ்வொரு ஏரியாவே கடந்து இங்கே வந்து சேர்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்க ஒரு கோயிலுக்கு தான் வரும். காசி விஸ்வநாதர் கோயில். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் வரும். பட் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அந்த கொடை வந்து வர நேரம் வந்து இரவு 12 மணியாக இருக்கும், இல்லை 2 மணி 1 மணி கூட ஆகும். சில சமயம் சீக்கிரம் வந்துடும். ஆமாம். சரி, நீங்கள் எப்போத்துல இருந்து இந்த கொடை பார்க்குறீங்க? இந்த கொடையை நான் 5 வருஷத்துலேருந்து 5 வயசுலேருந்து பார்க்குறேன். நான் 5 வயசுலேருந்து அங்கே இருக்க அந்த கோயில் ஒன்று இருக்காங்க. அந்த கோயில் வாசல்லே தான் கதின்னு கிடப்போம். எங்களுக்கு மற்ற நேரமும் நாங்கள் விளையாட்டு கொடை இல்லாமல் மற்ற நாள்லையுமே வந்து எங்களுக்கு விளையாட்டு மைதானமே இந்த கோவில் தான் வைங்களேன். ஆமாம், ஏன்னா ஏத்தாப்புல இருந்தோம் நாங்கள். அங்கேருந்து நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்குன்னா அந்த முன்னாடி இருக்க இடம் உள்ள அங்கேருந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கோயிலே தான் விளையாடிட்டு சுற்றி வருவோம் நாங்கள். அது ஒரு காணாது. நம்ம அப்படி போய் பார்த்துக்கிட்டே பேசுவோம். 2 பக்கமும் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரே சவுண்டாக தான் இருக்கும் பாருங்க. ஆளுக்கு ஆள் இஷ்டத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிட்டு ஏஆர் ரகுமான், இளையராஜா, ஊரில் இருக்கிற மியூசிக் டைரக்டர்லாம் இன்னைக்கு இங்கே தான் இருப்பாங்க. அது சரி, போமா. ஆமாம், நாங்கள் அப்படியே தொடர்ந்து அப்படியே சைட் சீயிங் போகிறோம். சைட் சீயிங்னா கடை ஷாப் சைட்டு போகிறது. நீங்கள் வந்து பாருங்கள், காமிக்கிற ஒவ்வொன்றும் கவனிங்க. இந்த விழா எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்று நடக்குது அப்படின்னு பாருங்க பார்ப்போம். இது வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா பஜார்ன்ற மாதிரி ஒரு விழா. அது இப்போ மணி என்ன? மணி இப்போ வந்து 11. வாங்க போலாம். வாருங்கள். இந்த பக்கம் போலாமா? இந்த பக்கம் போயிட்டு அப்படியே வருவோமா? இப்படியே போயிட்டு அப்படியே வருவோம். வாங்க. பார்த்தீங்களா, அதாவது நாங்கள் சின்ன வயசுலாலையும் எப்படிலாம் அலைஞ்சோம். அதனால இப்போ இருக்கிற பசங்க இந்த மாதிரி போகிறாங்க வராங்க பாருங்க. எல்லாம் முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. எவ்வளோ கும்பல் எல்லாம் பாருங்க, நிறைய சின்ன பசங்க தான் இருக்கும். கடையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் வர்றது. ஆமாம், வாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் நல்லா சாப்பிடும் கிழங்குவத்தல். இப்போ நாங்களே வந்து வத்தலாயிட்டோம். மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்கா பாரு. இல்ல மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இல்லையா? ஆமா, பயங்கர மழை போன வாட்டி. ஆமா, அப்ப அந்த நேரத்துல தான் அது. ஓகே ஓகே. இல்லை, போன வருஷம் மழையில் நல்லா அடி நடத்தி வியாபாரம் பண்ண முடியாம போய் வேஸ்டாக போச்சான். அதான் போன வருஷமே நம்ம பண்ணுன்ற வீடியோ அதே மழையினால தான் பண்ணலை. கார் ரேஸ் கார் 20 ரூபாய். ஃபார்முலா 4 கார் இல்ல, அது 20 ரூபாய். மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப மலிவா இருக்கு. எல்லாத்தையும் அங்க எல்லாத்தையும் 10,000 கோடி 50,000 கோடி லட்சம் கோடி செலவு பண்ணி விட்டா இவங்க 20 ரூபாயில எல்லாத்தையும் ஆலம் போட்டு போயிடுறாங்க. எல்லா பொருள் எடுத்தாலும் 20 ரூபாய்.
ஊரே அடங்கி தூங்கி நிற்கிற நேரத்தில் இந்த ரோடு மாத்திரம் முழிச்சு பிஸியாக வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. சூப்பரா இருக்கு பாரு. ஜாடி வெரைட்டியா இருக்குதுங்க. கட்டிங் போட்ட கிளாஸ். ஆமா, கட்டிங்லாம் போறதுக்கு வெரைட்டியா கிளாஸ் வச்சிருக்காங்க. ஜாடி எவ்வளவு ஆகுது தெரியல. ஜாடி கட்டிங் போட்ட கிளாஸ், அதுக்கு பக்கத்துல ஊறுகாய் வைக்க ஜாரு. ஊறுகாய் வைக்க ஜாரு. ஜாடி ஜாடி. ஆமா. இங்க இருங்க பெருமாள். இந்த பாரு, பெருமாள் வந்து எங்கெங்க பெருமாள் வைப்பாங்களா, வச்சுட்டு அங்கங்க புளி சாதம், அப்புறம் வந்து சுண்டல், அந்த அண்டாலாம் இருக்கு பாரு, எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சாங்க. நம்ம லேட்ல என்னடா. சரி சரி. புளியோதரை கொடுத்தாங்க. மக்கள் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. சுக்கு காப்பி, சுண்டல், புளியோதரை. இப்போ டெய்லி ஒரு திருவிழாவில் இருந்தோன்னா டெய்லி புளி சோறு கொடுத்தாங்கன்னா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஃப்ரீ கொடுத்து தானே எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். எப்பா தொப்பி ஒன்று வச்சிருக்கோம். தொப்பி. ஆமா, அதுதான் நானே தேடிக்கிட்டு இருக்கேன். காணுமே, அதான் நானே தேடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மயில் இறகு வச்சிருப்பான். மயில் இறகு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஃபேமஸ். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் அங்கே ஒரு இடம் ஒன்று இருக்கு. வருஷம் இப்போ இல்லை, அதான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பச்சை மிளகால வந்து குழவியை தொங்க விட்டுறது, அம்மி குழவிய. சுரைக்கால வந்து உரல தொங்க விட்டுறது. என்ன நிஜமா? அது போட்டு அது ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி அதில் பார்த்தா கயிறு கட்டி அதில் பார்த்தா அந்த சுரைக்கால வந்து ஒரு நூலை கட்டி கீழே தொங்க விட்ட மாதிரி ஒரு உரல். அது 20-30 கிலோ இருக்கும் அந்த உரல். அதை தொங்க விடுவாங்க. அந்த அம்மி குழவி, அம்மி, இப்படி சில விஷயங்கள்லாம் அது ஒரு பெரிய அதிசயமா இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன ட்ரிக்ஸ்ன்னு தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஸ்டாண்டர்டாக விற்பாங்க. அது ஆமாம், அந்த தொப்பி இருக்கும். அந்த தொப்பி ஐட்டமும் காணும். நான் சொன்னேன் பாரு, இதுல வந்து கயர்ல கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. இதுல வந்து நான் ஃபுல்லா வந்து பச்சை மிளகாய், என்ன சுரைக்காய், வாழைக்காய், இதுல வந்து தான் அது வந்து மெயினா தொங்கும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது இருக்கு பாரு, அந்த காய் இடையில இல்ல கத்திரிக்காய் தான். அதான் இது பேலன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த இதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தத்துவத்தின்படி எங்குதுன்னு நினைக்கிறேன். சயின்ஸு வாழைக்காய். எப்ப நீங்க சொன்னீங்கல்ல பழமா, எப்ப பச்சை மிளகாய் நீங்க சொன்னீங்களே, நான் சின்ன பிள்ளைல பாத்திருக்கேன்னு சொன்னாங்க. அதை நாங்க பார்த்தா இன்னைக்கு இருக்கு இங்க. வெண்டைக்காய் சயின்ஸ் தான். எவ்வளவு வெயிட் பாரு, எவ்வளோல தொங்குதுல. எப்பா நீங்க சின்ன பிள்ளைல பார்த்தாச்சுல, வாங்க. அதிசயமா இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு ஒரு அதிசயமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் இன்னைக்கு தான் பார்க்க. அதாவது மைய விலக்கு தத்துவமா ஏதோ ஒன்று. அதாவது அது சென்டர்ல மேலே அதுக்கு சொல்ல தெரியல எப்படி இருக்கு வந்து. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. சயின்ஸ் டீச்சர் தான் நானு. ஏய் சும்மா இருடா, அது டக்குன்னு நான் கேட்ட வராது. இன்ஸ்பெக்டர் மாதிரி அது காப்பி அடிச்சா வரும்டா. ஏய் சும்மா இருங்க தான் வாங்க. அது டிப்பி அடிக்கணும், காப்பி அடிச்சா வரும். டக்குன்னு கேட்டா வராது. அது
ஏப்பா ஜாயின் பிஜேபியா? பாடையில போறதுக்கா? பாடையில போறதுக்கா? யாருக்கே தெருவில் நிற்கிறோம். தெருவிலேயாவது ஒரு ஓரமாக நிற்கலாம். அங்கே போய் சேர்ந்தோன்னா மொத்தமாக ஏறி கூண்டில் அடிச்சு விட்டுருவாங்க. மயில் மயில் மயிலிறகு எவ்வளோம்மா? ஆ என்ன 250 ரூபா சொல்கிறீங்க? நல்லதாக எடுத்து கொடுங்க. 250 ரூபாமா பாருங்க. எவ்வளோ? 2 முன்னாடி எடுத்தது நல்லா தான் இருக்கு. இதை பற்றியா? இதெல்லாம் எப்பொழுதுமே இந்த இதில் தான் வரும். சூப்பராக இருக்குல்ல? அந்த திருப்பதி கொடையில் தான். அப்போ ரெண்டாவது விஷயம் வாங்கியாச்சு. ஆமாம், ஒரு விஷயம் காசு கொடு, பார்த்துட்டீங்க. காசு கொடு அவங்களுக்கு. அவர் தான் இன்னும் ஒன்று தர மாட்டீங்களா? எக்ஸ்ட்ரா குட்டியா ஒன்று, சிவகாமி குட்டியா ஒன்று எக்ஸ்ட்ரா தர மாட்டீங்களா? சிவகாமி சரி கூட அவங்களுக்கு காசு கொடு. நம்ம தலையில் சொன்ன சிவகாமி காசு கொடுங்க அவங்களுக்கு 50 ரூபா. 500 சில்லறை இருக்கா? ஒன்று 25 ரூபாய். இப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் ஒருத்தரை வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். அவர் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு ரொம்ப ஒரு மாதிரி நொந்து வந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவரை கண்டுபிடிச்சிட்டேன். அவர் யாருன்றது நீங்கள் பாருங்கள். இந்த சிவகாமி 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 ஏன்னா கம்ப்யூட்டர் ஜோசியம். இந்த கம்ப்யூட்டர் ஜோசியத்தை நான் என்னென்னு பார்க்கலாம் கேட்கலான் இருக்கேன். கேட்டு அது என்ன சொல்லுது அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதை வந்து பார்க்குற இடத்துல எங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வழியாக சிவகாமி சொன்னதெல்லாம் கேட்டாச்சு. சிவகாமி என்ன சொல்கிறாப்புலன்னா, தொடர்ந்து வீடியோ போடுங்க, வீடியோ பண்ணுங்க, வீடியோ போடுங்க. ஏன்னா போடுற வீடியோலாம் வந்து மக்களாகிய நீங்கள் வந்து அதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாப்லையா? அந்த மாதிரி சொல்றாப்புல. அதை நீங்க செய்யலன்னு சொன்னா சிவகாமி உங்களை வந்து என்ன செய்வாப்புல? அது சாபத்துக்கு ஆளாயிராம. சாபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. சிவகாமி சாபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லிச்சு சிவகாமின்னா கடைசியா ரகசியமா என்ன சொல்லிச்சு? வர 2026 எலெக்ஷன்ல வந்து தளபதிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. என்ன தளபதினா அது இளைய தளபதிக்கு போட்டு ஏன்னா இதையும் பாருங்க. இது வந்து சிவகாமி சொன்ன விஷயம். இது ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விமர்சனம் கிடைக்கும். சிவகாமி